வெல்கம் டு Agalya and Diya. என்னோட கார்டன்ல நான் தூதுவளை செடி வச்சிருக்கேன். தூதுவளை செடியை எப்படி ஈஸியா வீட்லயே வளர வைக்கலாம்ன்றத பத்தி இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. தூதுவளை செடியில பாத்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்கும் இத பத்தி தெரிஞ்சிருக்கும். இது ஒரு கிளைம்பிங் பிளான்ட், ரொம்ப நல்லா படர்ந்து உயரமா வளரக்கூடியது. இது நம்ம நல்ல சப்போர்ட் கொடுத்து ஒரு நெட்டோ இல்லை த்ரெட் மாதிரி கொடுத்துருந்தோம்னா நல்லா உயரமாக வளர்ந்து வரும். நான் என்னோட வீட்டில் ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். இது சீட் போட்டு வளர்ந்தது. சீடாகவும் போட்டு வளர வைக்கலாம். இல்லை நர்சரியில் பார்த்தீங்கன்னா சின்ன செடியாகவும் விற்கும். இல்லைன்னா திக்கான ஸ்டெம்மாக இருந்ததுன்னா அதில் கூட இந்த செடி வளரும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஈவன் இலையில கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முள் இருக்கும். செடியில் பார்த்தீங்கன்னா சில பிரான்ச்சஸ்லாம் கருகுன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நான் சிசர் வச்சு கிராஸில் கட் பண்ணிட்டோம்னா செடி ரொம்ப உயரமாக வளர்ந்து போகாது. சின்னதாகவே இருக்கும், ரொம்ப அடர்த்தியாக நல்லா புஷ்ஷியாக இருக்கும். அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு இலையும் நிறைய கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டில் கார்டன் வச்சுருக்கோம் அப்படின்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், வெஜிடபிள்ஸ், குரோட்டன்ஸ் அதோடு சேர்ந்து சில செடிகளும் கண்டிப்பாக இருக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை, ஓமவள்ளி, துளசி, முடக்கத்தான், தூதுவளை இது மாதிரியும் இருந்ததுன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறைய ஜாஸ்தி. நம்ம டெய்லி யூஸ்க்கு நம்ம வீட்டிலேருந்து சில ஹெர்ப்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். தூதுவளை இலை நம்ம இப்போ பறிச்சாச்சு. இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சில நேரத்தில் இலையோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா பூச்செல்லாம் இருக்கும். அதனால நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற ரசம் மாதிரியே தான். இதில் தூதுவளை இலையை நம்ம அரைச்சி ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ மிக்சி ஜாரில் இந்த தூதுவளை இலை, மிளகு, ஜீரகம், பூண்டு இது நாலுத்தையும் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பேனில் எண்ணெய் சூடானதும் கடுகு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு பல் தட்டி இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை இதை நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல தூதுவளை இலை, மிளகு, ஜீரகம், பூண்டு அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஃப்ளேவர், தூதுவளை இலையோட அந்த ஃப்ளேவர் வரணும். இப்போ இதில் ஒரு தக்காளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட மஞ்சள் பொடியும் தேவையான அளவு உப்பும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 2 கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரசம் நல்லா கொதித்து மேலே நுர ஃபார்ம் ஆக ஆரம்பித்தோன்னே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூடான ஹெல்த்தியான தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ரைஸோட சர்வ் பண்ணலாம், இல்லை சூப் மாதிரி கூட இதை நம்ம சூடாக குடிக்கலாம். எக்ஸ்ட்ரா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு சூப் மாதிரி கூட குடிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நீங்களும் இதே மாதிரி தூதுவளை செடி வீட்டில் வளர வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பி சேஃப் ஆல்.